ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸில் ஆனுவல் எக்ஸாம் 2026 ஆனுவல் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், நீங்கள் 90 ப்ளஸ் கூட நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் எல்லாம் கம்ப்ளீட்டாக எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸில் பாஸ்ட் 4 இயர்ஸில் என்ன கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலும் அதை பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பிஃபோர் வி கோ இன் டு தட், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 மார்க் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் இது எல்லாமே பார்க்க போகிறோம். இதை தாண்டி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, இதில் இருக்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டாக தரவாக நீங்கள் படிச்சுக்கணும். இது நீங்கள் படித்தாலே போதும், யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 90-95 இன் யுவர் எக்ஸாம். ஸோ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 வேர்ட் எல்லாமே முடிச்சுருங்க. 1 வேர்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மார்க்ஸில் வரும்போது ஆன்சர் ப்ரீஃப்லியில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அண்ட் 5th and 6th இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆன்சர் ப்ரீஃப்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 6th, 7th important. And answer in detail, list out the base quantities in the unit. So first question, very very important, the first lesson. And coming on to the second lesson, force and pressure. Force and pressureல வந்து 1 mark முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 and 5 இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 and 8 இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ஆன்சர் ப்ரீஃப்லியில் வந்து 1, 3 and 4 நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 1, 3 and 4 வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து 2, 4 and 5. அண்ட் 5 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங்கும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 லைட். ஸோ லைட்டில் வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். ஆன்சர் ப்ரீஃப்லி ஃபஸ்ட்டு 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 4th, 5th இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து செகண்ட், தேர்ட் அண்ட் 4th இம்பார்ட்டன்ட். நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அந்த 3 ப்ராப்ளமே பார்த்துடணும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4. யூனிட் 4 வந்து ஹீட்டு. ஸோ ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு 1, 3, 4, 5, 6, 7 இம்பார்ட்டன்ட். ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 3 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த 2 ப்ராப்ளம்ஸே நீங்கள் பார்த்துடணும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 எலக்ட்ரிசிட்டி. இதில் நீங்கள் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1லேருந்து 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து 2, 3 and 5 இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு தி 6th யூனிட் சவுண்ட். சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லி வாட் இஸ் வைப்ரேஷன் 1, அதுக்கப்புறம் செகண்ட், 4th, 6th and 7th இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 மார்க்கில் வந்து 8th இஸ் அகேன் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 and 4 இம்பார்ட்டன்ட். அதில் 4th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் இயர் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 3 to 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து ஹையர் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிங்க. அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸில் கண்டிப்பாக அந்த 3 ப்ராப்ளமே நீங்கள் பார்த்தே ஆகணும். யூனிட் 7. ஸோ இது வந்து மேக்னட்டிசம் லெசன். மேக்னட்டிசம் லெசனில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆன்சர் ப்ரீஃப்லியில் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், 4th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டண்ட். ஹையர் ஆர்டர் திங்கிங்கும் நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூனிட் 8 யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். அண்ட் இது வந்து ரொம்ப அடிக்கடி நிறைய தடவை கேட்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லெசனை வந்து மோஸ்ட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் வந்து 2 மார்க்லலாம் கேட்டிருக்காங்க. ஸோ சந்திரயான் இருக்கட்டும் சரி, இல்லை மங்கள்யான் இருக்கட்டும் சரி, மேட்ச் த ஃபாலோவிங் தாண்டி 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் ப்ரீஃப்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5 and 6 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திரயான் 1 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 3 to 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 9 மேட்டர் அரவுண்ட் அஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஃபாலோட் பை 3, 5 and 7. இதில் ஹையர் வெயிட்டேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5th and 7th இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் பெல்ஸ் மேட் அப் ஆஃப்
அது why are bells made up of metal, அது give two examples of metal, இது ரொம்ப ரொம்ப important. And ninth one ரொம்ப ரொம்ப important, write any three properties of metalloids, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் ப்ரீஃப்லியில் 1 2 3 4 5 7 8 9 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கிவ் ரீசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன்ஸ் எப்போவுமே பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் அதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த லெசனில் அதிகமான வெயிட்டேஜ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து சாப்டர் 10 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். அண்ட் இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா ஆன்சர் ப்ரீஃப்லியில் 1 3 4 5 6 9 and 10. அண்ட் 9 and 10 வந்து ஹையர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2. அண்ட் 1 and 2ல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இஸ் ஹையர் இம்பார்ட்டன்ஸ். எக்ஸ்பிளைன் ஹவு ஃபுட் ஐட்டம்ஸ் இஸ் ஸ்பாயில் பை கெமிக்கல் ரியாக்ஷன். இது ரொம்ப அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் தவறாமல் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 11 ஏர். ஸோ ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஸோ ஆன்சர் ப்ரீஃப்லி 2 மார்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் போட்டிருக்கேனோ அதை யூ வில் ஹேவ் டு கிவ் ஹையர் வெயிட்டேஜ் டு தட் பர்டிகுலர் கொஸ்டின். ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுன்னே கேட்டிருக்காங்க, why does the fish die when it is taken out of water. அடுத்தது வந்து யூனிட் 12 atomic structure. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லி 2 marks 1 2 3 4 5 6 7 is important. And then answer the followingல first one second one and fourth one, balance the following chemical equations அடிக்கடி கேட்டிருக்காங்க. Next lesson 13 water. வாட்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆஃப் ஹையர் ப்ரையாரிட்டி. ரொம்ப அதிகமாகவே கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ரிமூவிங் hardness of water. It was a very very repeated question. And answer in detail இது வந்து பிக் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இது ஆல்மோஸ்ட் 3 to 4 times ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த லெசனில் வந்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 14th லெசன் ஆசிட்ஸ் அண்ட் பேசிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் fourth and fifth, and fourth and fifth has higher importance. And then sixth question பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் இன் டீட்டெயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஃபர்ஸ்ட் 2 மார்க்கில் வந்துட்டு 1 3 5 அண்ட் இதில் வந்து தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ் ஆஃப் ஹையர் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் 6 and 7 நீங்கள் பார்த்துக்கணும், அது இம்பார்ட்டண்ட். ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தென் திஸ் தேர்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். ஸோ டெஃபினட்டாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட் இன் தி எக்ஸாம். இதை தாண்டி வாட் யூ ஷுட் லேர்ன் அப்படின்னா யூசஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் ஒக்டேன் நம்பர் கண்டிப்பாக படிக்கணும், யூசஸ் ஆஃப் கோல், தென் யூசஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். இது இந்த 3 கொஸ்டினும் நீங்கள் டெஃபினட்டாக இது தாண்டி படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லெசன். இந்த லெசனில் நீங்கள் படிக்க வேண்டியது 2 மார்க்கில் வந்து 1 2 3 4 and 5 all are important questions. And then answer briefly இதில் வந்து 1 2 3 and 5 are important. Answer in detail 1 2 3 and 5 is important. And இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 and 5 is a very very repeated question. இதை தாண்டி you will have to learn draw and label the structure of yeast. இதுவுமே கேட்டிருக்காங்க. Next 17th lesson plant kingdom. இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இங்கே தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் இஸ் அகேன் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரா அண்ட் அவுட்லைன் ஆஃப் பென்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் another very very important question. Almost 4 to 5 times repeat ஆயிருக்கு. And second one, differences between monocot and dicot plants is also repeated. You will have to learn that as well. 18th chapter organization of life. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லி அதாவது ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஸோ 1 2 3 4 and 6 இஸ் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் ப்ரீஃப்லியில் 1 2 3 இஸ் இம்பார்ட்டன்ட்.
டீட்டெயில் ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா 1, 3 and 5. இதில் ஹையர் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன்க்கு இங்கே கொடுத்தாகணும். மூவ்மெண்ட் இன் அனிமல்ஸ் சாப்டர் 19. இதில் 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 5 எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் 6 and 7மே இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் ஆன்சர் ப்ரீஃப்லியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஃபாலோயிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் அண்ட் தென் ஃபிஃப்த் ஆல்சோ யூ வில் ஹேவ் டு லேர்ன். நெக்ஸ்ட் லெசன் ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடாலசன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 2 மார்க்ஸில் வந்து 1, 2, 4, 5 and 8 is an important question, and then answer in detail the first one and then third and fourth. Fourth is very very important. அடுத்தது crop production and management. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் வந்து 1, 2, 3, 4, 6, 7, 8 is important, and answer in detail 1 and 2 is important. Next 22 conservation of plants and animals. இதில் வந்து ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து 1, 2, 3, 4. ஸோ 4 வந்து 2 மார்க்கில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆன்சர் ப்ரீஃப்லியில் 1, 2, 3, 4, 6, 7 படிக்கணும். ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் படித்தாலும் அண்ட் தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த். அண்ட் ஹையர் ப்ரெஃபரன்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நீங்கள் கொடுக்கணும் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அண்ட் லாஸ்ட் லெசன் ஸோ லிப்ரே ஆஃபீஸ் கேல்க். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. ஸோ 1 மார்க்லாம் முடிச்சுட்டு 1, 3 and 5. ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் இதை படித்தாலே போதும். ஸோ 90 to 95 கம்பல்சரி உங்களால் சயின்ஸில் எடுக்க முடியும். லாஸ்ட் மினிட் ரீடிங்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் ப்ளஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க. தென் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அலாங் வித் தி ஆன்சர்ஸ் ப்ளஸ் அந்த ஆன்சர் கரெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் உங்களால் வந்து மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் போடுறேன். ஸோ அதுவுமே நீங்கள் தவறாமல் பாருங்கள். எனி டவுட்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன், வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் தேவைப்பட்டாலும் வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.